ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நான் நம்பர்ல வந்து என்ன நடந்தது, கட்சிக்குள்ள இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம். ஒண்ணு, தேர்தலுக்கு முந்தைய எடுத்த நம்ம வந்து பிரதான கட்சிகள் வேணாம், இடதுசாரிகள்ல வந்து தனியா நிறுவனம்லாம் அவங்க அமைக்கல, அவங்களே நேரடியாக எடுத்த சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல கிராமப்புறங்களை பத்தி சார் சொன்னனால, உதாரணத்துக்கு தருமபுரியில பெண்ணகரம் மாதிரியான தொகுதிகளில் கிராமப்புறங்கள் எடுத்திருக்காங்க. அங்கேயுமே தாவேக்கா 2ஆம் இடத்துக்கு வருது, நம்பர் 1. ஸோ அதனால கிராமப்புறங்கள்ல தெரியாதுன்றதான், அதனால தெரியாதுன்றனால அங்கே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது, அங்கே தாக்கம் இருக்கு. 1. நம்பர் 2, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த போலிங் பர்சன்டேஜ் நம்பர்ன்றது நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் தான். பட் அரசியல் கட்சிகளுக்கு வந்து அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், இல்லை ஈவன் தாவேக்கா இருக்கலாம், அவங்களுக்கு அங்கே பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்களோட ஒரு தோராயமான ஒரு லிஸ்ட் இருக்கும், யாரு என்னன்ற ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க. ஒரு தோராயமான ஒரு நம்பர் அவங்களால இன்றைய நிலைமைக்கு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த நம்பர்ல பாக்குறப்போ நம்ம கட்சிகள்கிட்ட பேசுனது எடுத்ததுல அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க வந்து அங்க ஒரு திமுகவுக்கு ஒரு பஃபர் ஜோன் இருக்கு. அவங்க நேரடியா எரோட் பண்ணி க்ளோஸ் கண்டெஸ்ட் வரல, திமுக க்ளோஸ் கண்டெஸ்ட்ல வரல. அங்க வந்து திமுகவுக்கு ஒரு பஃபர் ஜோன் இருக்கு. ஏன்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க ஏடிஎம்கேவோட, அதாவது திமுக எதிர்ப்போட்டுகள் அங்க ஈட்டின் பண்ணி எரோட் பண்ணிட்டு தான் அவங்க திமுகவோட கோர் ஓட்டுக்குள்ள வர வேண்டியதா இருக்கு. அங்க உங்களுக்கு ஒரு பஃபர் ஜோன் இருக்கு. அதுவே எங்கெங்கெல்லாம் வந்து அதிமுக வந்து பலவீனமா இருக்கு, உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டங்களே ஆகட்டும் அல்லது வட மாவட்டங்களே ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து அங்க அதிமுகக்கான அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. உதாரணம் திருச்சி எடுத்துக்கோங்களேன். இப்ப சார் சொன்ன பாளையங்கோட்டை தொகுதியை எடுத்துக்கிட்டா கூட, பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக தான் வரப்போகுது. ஆனா பாளையங்கோட்டை திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அங்க தாவிக்கோட வாக்கு சதவீதம் அதிகமாகுது. ஏன்னா அங்க ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்க எதிர்க்கட்சிக்குன்னு போடணும். இப்ப திருச்சி எடுத்துட்டோம், திருச்சி திமுக தாண்டி ஆல்டர்னேட் அப்படின்னு பார்த்தா அங்க தாவேக்கா அந்த இடத்துக்கு அங்க, ஏன்னா திமுக வீழ்த்திற்கு வந்து அதிமுக ஆல்ரெடி இல்லவே இல்லை அங்க. அப்ப அல்லது கூட்டணி கட்சியில் யாருமே இல்லைன்றப்போ அங்க தாவேக்கோட வாக்கு சதவீதம் வந்து 20-25 இல்ல 30 வரைக்கும் கூட போகும். இப்போ கடந்த முறை வந்து அதோட பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? பாதிப்பு அதிமுக தான் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த இடத்த வந்து அதிமுக கிடைக்க வேண்டிய ஓட்டு இந்த வாட்டி அவங்க சென்னையில அதிமுக போட்டியிட்டது பெரும்பாலான இடங்கள்ல. முதல்ல வந்து கடந்த தேர்தலில் வந்து பல தொகுதியில வந்து கூட்டணி கட்சியில் விட்டு கொடுத்திருந்தாங்க. சேப்பாக்கம் தொகுதியெல்லாம் கடந்த முறை பாமக விட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி அதிமுக நேரடியாக களம் காண்றது வந்து அது வந்து ஓரளவுக்கு லிமிட் பண்ணும் தாவேக்கா. ஒருவேளை அதிமுக வந்து நேரடியாக போட்டியிடாமல் கடந்த தேர்தலை போலவே வந்து கூட்டணி கட்சியில் கொடுத்திருந்தாங்கன்னா தாவேக்காவோட இம்பாக்ட் வந்து சென்னையில் இன்னும் ஹெவியா இருந்திருக்கும். இந்த வாட்டி ஒருவேளை உதாரணத்துக்கு ஒரு 10,000-15,000 டிஃபரன்ஸ் மார்ஜின் வருது, யார் நம்பர் 1 to நம்பர் 2 பார்ட்டிக்கும் நடுவில் அந்த வித்தியாசம் இருக்குன்னா, ஒருவேளை அதிமுக போட்டியிடாம கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கான்டெஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒரு சில தொகுதிகளில் தாவேக்கா கூட வந்திருந்துக்கலாம் முதல் இடத்துல. 1. நம்பர் 2, அப்புறம் அந்த போலிங்கை வச்சு எப்படி சொல்றோம், யார் எங்க போட்டாங்கன்னு. இன்னொன்னு தலைவர்களை வச்சு போடுறாங்க, ஸ்டார் கேண்டிடேட் வச்சு போடுறாங்கன்னா இல்ல, அங்க களத்துல அதுக்கு முன்னாடி எப்படி என்ன நிலவரம் வந்திருக்குன்னு நேற்று பார்த்தப்போ நம்ம ஸ்டார் கேண்டிடேட் நிறைய விஜய 2 தொகுதியில் நின்றுருக்காரு. 2 தொகுதியில பாக்குறப்போ பெரம்பூர் நல்ல போலிங் இருந்திருக்கு அவங்களுக்கு. தாவேக்கா சைட்ல வந்து மற்ற இடங்கள் இருந்ததை விட நல்ல நம்பர்ஸ் வந்திருந்திருக்கு அவங்களுக்கு. அது எவ்வளவு அப்சல்யூட் நம்பர்ஸோ இல்ல பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் 2021 பெரம்பூர்ல 63.55 விழுக்காடு, இந்த முறை 89.73 விழுக்காடு பெரம்பூரோட பதிவான வாக்குகளுக்குள்ள போல. நான் சொல்றேன் அவங்க பெற வாக்குகள் இருக்கும்ல இந்த பூத் ஏஜென்ட்ல. இப்போ உதாரணத்துக்கு கொங்குல ஃபுல்லாவே வந்து வாக்கு உயர்ந்திருக்கு. அதனால வந்து கொங்குல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக வந்துருச்சான்னு கேட்டா இல்ல, திமுகவுக்கு புதுசா வந்திருப்பாங்களான்னு கேட்டா தெரியாது நமக்கு. ஆனா அந்த பூத் ஏஜென்ட் கட்சிகள் எடுத்த நிலவரம் பாக்குறப்போ பெரம்பூர்லயும் விருகம்பாக்கம் தொகுதியை பத்தி யாரும் பேசல. ஏன்னா வந்து அங்க ஆதவர்ஜுனா அவர்கள் இல்ல, அருண்ராஜ் அவர்கள் இல்ல, இவர் புசியானந்த் அவர்கள் தெரிந்த முகமா யாரும் இல்ல. ஆனா விருகம்பாக்கம் தொகுதியில தாவேக்காக்கு நல்ல, அதாவது ஓவரால் வாக்குகளை அவங்களுக்கு வந்த ஓட்டுன்னு எடுத்திருப்பாங்கல்ல. இது வந்து எடுத்து நான் சொல்றது ஒரு கட்சி எடுக்கல, தாவேக்கா எடுத்த ரிசல்ட் இல்ல. இது வந்து திமுக இருக்க பூத் ஏஜென்ட் எடுத்தது, அதிமுக எடுத்த பூத் ஏஜென்ட்ஸ் எடுத்த நம்பர்ஸ்ல தாவேக்காவோட வாக்குகள் வந்து இந்த தொகுதியில நல்லா இருக்கு, நல்ல போலிங்கா இருக்கு அப்படின்றாங்க. சோ அதனால இதுல இருந்தா நம்ம சொல்றோமே ஒழிய இது வந்து ஒரு பிளாட்டன்டா இந்த இன்புட்ல இருந்து நீங்க என்ன கன்க்ளூஷன் பாக்குறது வந்து தாவேக்கா எங்க அதிமுக இல்லாத இடங்கள்ல தாவேக்கா ரொம்ப 30% மேல வாக்குகள் வாங்குறாங்க. அதிமுக இருக்க இடங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. அதனால ஓட்டிங் நிறைய வந்திருக்கு. 1 பெர்சன்டேஜ் அங்க அதிமுகவோட தான் அதிகம். இங்க வந்து யாரோட ஓட்டு அதிகம் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அதனாலதான் நம்ம இந்த ரிசல்ட் வந்து டைலமோ, இது வந்து எந்த வெளியே வரும்னு தெரியாது, தொங்கு சபையா வருமானு தெரியாது, கூட்டணி ஆட்சியா வருமானு தெரியாதுன்னு சொல்லிட்டே இருந்தோம். இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா கடந்த ஒரு வாரங்கள்ல நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. நேத்து களம் போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் 25 லட்சம்னு வச்சுக்கலாம், 23 தான் இப்போதைக்கு, 25 லட்சம்னு வச்சுக்கிட்டா கூட அந்த எண்ணிக்கையை வந்து பிரிச்சு தொகுதி முழுக்கம் பிரிச்சு நேத்து ஈவினிங் நடந்தது. அப்புறம் எஸ்ஐஆர்ல இம்பாக்ட், எஸ்ஐஆர்ல வர தெரிஞ்சிருது அவங்களுக்கு யார் நம்ம வாக்காளர்கள்னு, யார் ஓட்டு போலன்னு தெரிஞ்சிருது. மதியத்துக்கு மேல வந்து பல பேரை வந்து ஓட்டு போட வச்சாங்க கூட்டு போய்.
Right. இது ரெகுலர் நடக்கிறதா. ஆனா இந்த முறை So, உங்க கன்க்ளூஷன் என்ன இதுல? கன்க்ளூஷன் வந்து வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருந்தாலும் அதன் தாக்கம் வந்து இரு கட்சிகளுக்கு இருக்கும். ஆனா யாருக்கு அதிக அறுவடை செய்யறது திமுக திமுக தான் அறுவடை செய்யுது. அதிமுக தான் அதிக பாதிப்பு இருக்கு. அவங்களோட கோர் ஓட் ஷேர்ல இருந்து அடி வாங்கல அவங்க திமுக. ஆனா அதிமுகவோட கோர் ஓட் ஷேர்ல அந்த எரோஷன் இருக்கு அப்படின்றோம். தோக்குற தேர்தலில் கூட இவரு வசந்த அண்ணா சொன்ன மாதிரி தோக்குற தேர்தலில் கூட 40% வாக்கு வச்சிருந்தாங்க. அந்த வாக்குகளை வந்து லூஸ் பண்ணல. ஆனா அதிமுக அந்த ஓட் பேங்கை லூஸ் பண்றாங்கன்றனாலதான் we are saying அங்கதான் வந்து பாதிப்பு இருக்கு. அதுதான் அந்த வெஸ்டர்ன் ரீஜன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.